வணக்கம், வெல்கம் டு ஐக்யூ ஸ்டடி. முன்னாடி போன செஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுல்தானேட் ரூல் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, இனிஷியலாக ஆர்டராக வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு ரூலரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக முடிச்சது யாரோட ரூலில் வந்து பால்பன் ரூலில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ பால்பன் எப்படி இறந்தார் அப்படின்னா, அவரோட மகன் முகமது கான் அவர் வந்து என்னன்னா அவர் மங்கோல் த்ரெட்டை வந்து சமாளிக்கும் போது இறந்துட்டாரு. அதை வந்து அந்த நிகழ்வுனால ரொம்ப சோகமாக வந்து பால்பன் வந்து இறந்துடுறாரு. ஸோ பால்பனோட சன் கைகாபாத் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ அவரோட ஆட்சியிலேருந்து வந்து இந்த செஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு இந்த செஷன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போது டீச் பண்ணுறப்போ எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்ம கைகாபாத்லேருந்து எப்படி ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜலாலுதீன் கில்ஜி, இவரோட கில்ஜி டைனஸ்டி வந்து இப்போது அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைகாபாத் அவங்களுக்குலாம் எப்படி ஒரு எவால்வ் ஆனிச்சு இந்த கில்ஜி டைனஸ்டிங்கிறத வந்து இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ பால்பனோட சன் கைகாபாத் இவர் வந்து ஒரு இன்காம்பிடன்ட் ரூலராக இருக்கார். ஸோ இவரோட சன், இந்த கைகாபாத்தோட சன், ஒரு 3 years ஓல்டு சன் கைமாஸ், இவர் வந்து ஆட்சியில் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த டெசிஷன் வந்து ஒரு அனிமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெசிஷன் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அதனால் வந்து இந்த டெசிஷன் வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுக்கல. அவுட் ஆஃப் திஸ் கேயாஸ், அதனால் குழப்பங்கள் இருக்குது. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கில்ஜி ரூலர் இந்த சுல்தானேட் பீரியடில், இந்த கில்ஜி டைனஸ்டியில். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கில்ஜி ரூலராக வந்து வராரு. வெல் ஹி ரூல்ட் த கிங்டம் ஃபார் சம் டைம் இந்த நேம் ஆஃப் கைகாபாத்தோட இதை வந்து ரூல் பண்ணுறாரு. ஹி சூன் சென்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸர்ஸ் டு கில் கைகாபாத் அண்ட் ஜலாலுதீன் ஃபார்மலி அசண்டர் த த்ரோன். ஸோ கைகாபாத்தை கொண்டுட்டு இந்த ஜலாலுதீன் வந்து ரூல் பண்ணுறாரு. இவர் ஜலாலுதீன் வந்து ஒரு ஆர்மி ஜென்ரல் தான். யாரோட ரூலில் அப்படின்னா கைகாபாத்தோட ரூலில். கைகாபாத் வந்து இவர் நம்பி கொடுக்குறாரு. பட் ஆனால் கைகாபாத்துக்கு வந்து இவர் துரோகம் அளிச்சு கைகாபாத்தை கொண்டுட்டு இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கில்ஜி டைனஸ்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. So however, Jalaluddin faced opposition on the ground that he was an Afghan and not a Turk. அது சொல்லணும் இல்லையா. இப்போது எல்லாருமே வந்து அந்த காலத்துலேயே வந்து ஒரு பிரிவினைவாதம் இந்த இது இருந்திருக்கு. யாருன்னா இவங்க வந்து ஆப்கான், இவங்க வந்து டர்க் தான் வந்து ரூல் பண்ணுறணும், ஆப்கான் வந்து ரூல் பண்ணக்கூடாது. எதிர அவங்க ஸ்லேவாக இருந்தால் அவங்க வந்து டர்க் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் வந்து அந்த ஸ்லேவே வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய அப்போசிஷன் கிடைக்குது இந்த ஆப்கானாக இருக்கிறதுனால ஜலாலுதீன் வந்து ரூல் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் அதெல்லாம் வந்து சமாளிக்கிறாரு. வேர் இண்டிட் டர்க்ஸ் செட்டில்ட் இன் ஆப்கானிஸ்தான். இந்த கல்ஜிங்கிற குரூப் வந்து டர்க்கிஷ் தான், ஆப்கானில் வந்து செட்டில் ஆனவங்க அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ஜலாலுதீன் வந்து நிறைய பேட்டில்ஸ் வந்து பண்ணுறாரு. மெனி பேட்டில்ஸ் இந்த ஓல்டேஜ், இந்த ஓல்டேஜை கூட வந்து வேர்ன் பண்ணுறாரு. அண்ட் மங்கோல் த்ரெட்ஸ்லாம் வந்து இவர் சமாளிக்கிறாரு. ஹால்டர் த என்ட்ரி இன் 1292. அலாவுதீன், ஸோ இப்போ தான் வந்து அலாவுதீனோட என்ட்ரி. ஸோ அலாவுதீன் கில்ஜி டைனஸ்டியில் வந்து நம்ம அலாவுதீன் வந்து மெயினாக வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ அலாவுதீன் அவர் வந்து யாருன்னா சன் இன் லா ஆஃப் ஜலாலுதீன், வாஸ் அப்பாயிண்டட் கவர்னர் ஆஃப் கரா, invaded Malwa and this campaign yielded a huge booty. நிறைய வார் பரிசு வந்து இந்த சம்பவத்தால் கிடைக்குது. மால்வாவை வந்து இன்வென்ட் பண்ணுறதுனால. யார்? அலாவுதீன். The success of this campaign stimulated his urge to embark on a campaign to தேவகிரி. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் சவுத் சைடு வந்து எக்ஸ்பெடிஷன், அதாவது இன்வேஷன் வந்து ஆரம்பிக்கிறார். யாருன்னா அலாவுதீன். தேவகிரி அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரை வந்து முதல் ஒரு டெக்கன் சைடில் வந்து அதான் ஒரு முதல் இன்வேஷன் சுல்தான் பீரியடில் அப்படின்னு சொல்லலாம். யாதவா கிங்டம் அது ஆக்சுவலாக. ஆன் ஹிஸ் ரிட்டன் ஹி அரேஞ்ச் டு கெட் ஜலாலுதீன் கில்ஜி மர்டர்ட் அண்ட் கேப்சர் த த்ரோன். ஸோ ஜலாலுதீன் நடந்ததே வந்து மறுபடியும் அவருக்கே நடந்துச்சு. ஜலாலுதீன் வந்து இவரை கொண்டார் இல்லையா, கைகாபாத்தை கொண்டார் இல்லையா, அதே மாதிரி ஜலாலுதீன் அப்பாயிண்ட் பண்ண அலாவுதீன் வந்து மறுபடியும் ஜலாலுதீனே வந்து கொண்டுறாரு. ஸோ டெல்லி சுல்தானா இப்போ அலாவுதீன் வந்து உட்கார்றாரு. ஸோ அலாவுதீன் வந்து ரூல் பண்ண காலம் வந்து 1296 1316. அலாவுதீன் அண்ட் நோபல்ஸ் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் ரூல் in eliminating the enemies and strengthening his position in Delhi. Soon he turned his attention to establishing a firm hold over the nobles. அதாவது இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து இன்னும் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்குது. He dismissed several top officers. He was particularly severe with the nobles who had shifted loyalty and opportunistically joined in the Jalaluddin அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்தர்ப்பத்தால் வந்து ஜலாலுதீனோட சேர்ந்தவங்க யாரெல்லாம் வந்து லோயல்ட்டி, அதாவது ஒரு அவங்கள்ட்ட வந்து ஒரு நேர்மை இல்லையோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சிவியராக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு அலாவுதீன். இந்த டேர்ம் மங்கோல்
refers to all Mongolic speaking nomadic tribes of Central Asia. In the 12th century they had established a very large kingdom. அது இந்த மங்கோல் ரூல் வந்து இந்த டைத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஷ்யா, சைனா, கொரியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி ஒரு பறந்து விரிஞ்ச சாம்ராஜ்யம் தான் வந்து இந்த மங்கோல்கிற சாம்ராஜ்யம். யாருக்கு கீழே இருந்திருக்குன்னா செங்கிஸ் கானோட ரூல் கீழே இருந்திருக்கு. is attributed to their fast horses and brilliant cavalry tactics. போர் புரிய தந்திரம் தான் வந்து அவங்களோட ஒரு முக்கியமான இதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு கில்ஜியோட டோட்டல் அவர் எந்த சைட்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். டெல்லியில் ஆரம்பித்து ஆக்ரா, சந்தேரி, தார், அச்சல்பூர், இந்த அந்த தேவகிரி தான் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி வந்து இது பண்ணது. ஸோ ஃபர்தர் சவுத் யார் அனுப்புகிறார் அப்படின்னா மாலிக் கஃபூர் 1308 to 1310 இந்த டைமில் வந்து நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட மதுரை வரைக்குமே வந்து இந்த மாலிக் கஃபூர் வந்து போயிருக்காரு. மங்கோல் ரைட்ஸ் போஸ்ட் சீரியஸ் சேலஞ்ச் டு அலாவுதீன் பீரியட்லேயே வந்து மங்கோல் த்ரெட்ஸ் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் ஆனால் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த அலாவுதீன் வந்து ரொம்பவே வந்து சமாளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. had to meet the problem head on. In ensuing the Mongols were routed, அதாவது 1305 வரைக்குமே வந்து இந்த மங்கோல் த்ரெட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த டோவாப் அப்படிங்கிற ரீஜனில், அதாவது காஷ்மீர் ரீஜனில் வந்து இந்த டோவாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் டைம் ஆஃப்டர் டிஃபீட்டிங் தெம் த சுல்தான்ஸ் ஆர்மி டுக் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் மங்கோல்ஸ் அஸ் பிரிசனர்ஸ் அண்ட் ஸ்லாட்டர் தெம் மெர்சிலெஸ்லி. ஸோ இந்த மெயினாக இந்த 1305 நடந்திருக்குல்ல, இதில் தான் வந்து நிறைய மங்கோலியர்களை வந்து பிணைய கைதிகளாக போர் கைதிகளாக வந்து எடுத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மிலிட்ரி கேம்பெயின்ஸ் இந்த அலாவுதீன் பீரியடை பொறுத்த வரைக்கும் நிறைய மிலிட்ரி கேம்பெயின்ஸ் வந்து நடந்திருக்கு. மிலிட்ரி கேம்பெயின்ஸ்லாம் அதாவது ஒரு தேசத்துக்கு வெளியில் போய் அந்த படையோட உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறது, அந்த ராஜாவோட போர் புரியணுமா இல்லை ராஜாவே வந்து சரண்டர் ஆகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த மிலிட்ரி கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ அலாவுதீன் கேம்பெயின்ஸ் எங்கெங்கெல்லாம் மெயினாக நடந்திருக்கு இந்த கேம்பெயின் சொல்லிட்டு அதோட இயரோட கொடுத்துருக்காங்க. தேவகிரி, குஜராத், ரந்தம்போர், சித்தூர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இவரோட கேம்பெயின் வந்து நடந்திருக்கு. இட் வாஸ் த சேம் பிளான் தட் ஹி அன்லீஸ்ட் his forces into Deccan. The first target in the peninsula was தேவகிரி. நம்ம மேப்பில் பார்த்தோம் இல்லையா, தேவகிரி தான் வந்து ஃபஸ்ட்டு இது இவங்களோட இதில் இருந்திருக்கு. அலாவுதீன் செட் ஏ லார்ஜ் ஆர்மி கமாண்டட் பை மாலிக் கஃபூர் இவரோட இது கீழே அமைச்சிருக்காரு. எங்கன்னா தேவகிரி ஃபோர்ட்டுக்கு, ஃபாலோட் பை தேவகிரி, பிரதாப்பூர் அந்த கக்கத்தியா ரூலர் ஆஃப் வராங்கல் இன் தெலுங்கானா ரீஜன் எல்லாருமே வந்து டிஃபீட் பண்ணிட்டு இந்த மாலிக் கஃபூர் வந்து போயிட்டு இருக்காரு ஃபர்தர் சவுத். ஸோ 1310 ஹோசரியா ரூலர் யாருன்னா வீரபல்லாலா 3 அவர் வந்து சரண்டர் ஆகிறாரு டு டெல்லி ஃபோர்ஸஸ் மாலிக் கஃபூருக்கு. மாலிக் கஃபூர் வந்து அப்புறம் தமிழ் கண்ட்ரிக்கு வந்து நுழையிறாரு. இந்த தமிழ் கண்ட்ரியில் நுழைஞ்சி வந்தாலும் அப்போ வந்து ரொம்பவே யுனைட்டடாக இருக்காங்க. யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்ஸ் இவங்க வந்து யார் எதிர்க்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மன்னர்களோட சேர்ந்து மாலிக் கஃபூர் வந்து எதிர்க்கிறாங்க. பட் ஆனால் மாலிக் கஃபூர் வந்து அந்த காலத்தையே நம்ம வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அந்த மாலிக் கஃபூரை வந்து எதிர்க்கிறாங்க. பட் மாலிக் கஃபூர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு எல்லாருக்குமே இனிஷியலாக, நான் வந்து என்னோட இன மக்கள் முஸ்லீம்ஸே நான் வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தோணலை, ஸோ வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதை மீறியுமே வந்து முஸ்லீம்ஸோட சப்போர்ட் வந்து தமிழ் மன்னர்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. about the amount of இங்கேருந்து வந்து மீன்ஸ் அந்த மாலிக் கஃபூர் வந்து ஒவ்வொரு இதையும் மிலிட்ரி கேம்பெயின் பண்ணி இது பண்ணுறாரு இல்லையா, அந்த இன்வெஸ்ட்லேருந்து அமௌண்ட் வந்து ரொம்பவே ஒரு லார்ஜ் அமௌண்ட் கிடைக்குது. அதை வச்சு மீன்ஸ் அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ the nobles belonging to aristocratic classes were bestowed with privileges and powers in feudal era. ஃபியூடல் ஏரானா வந்து அந்த ஃபியூடல் அப்படின்னா என்னன்னா வந்து நிலவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அந்த ஃபியூடல் ஏரா, அதாவது பண்ணை வரி அப்படின்னு சொல்கிறது இல்லையா, ஒரு லார்ஜ் ஏரியா வந்து ஒருத்தர் கீழே இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுற ஃபார்மர்ஸ்லேருந்து அவருக்கு வந்து நிலவரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஃபியூடல் ஏரா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த நோபல்ஸ்க்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் இதெல்லாம் கிடச்சிது தான் வந்து இதை சொல்கிறாங்க. The Delhi Sultanate, the nobles were drawn from different tribes and nationalities. லைக் நோபல்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இது வந்து எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சுன்னா இல்துமிஷோட காலகட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து எல்லா விதமான ஊரை சேர்ந்தவங்களும் வந்து இந்த இதில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. துர்க்கிஷ், பெர்சியன், அரேபிக், எஜிப்தியன் அண்ட் இந்தியன் முஸ்லீம்ஸுமே வந்து இதில் இருந்திருக்காங்க. இல்துமிஷ் சொன்னோம் இல்லையா, இல்துமிஷ் வந்து 40 பேரை வந்து நியமிச்சார் அப்படின்னு போன கிளாஸில் சொல்லியிருப்போம், கவனிச்சிங்கன்னா ஞாபகம் வந்திருக்கும். Corps of 40 drawn from எல்லா Turkish nobility and selected persons from 40 appointed as military and civil administration. ஸோ இந்த இவங்க வந்து சூப்பர் பவர்ஃபுல்லாக வந்து இருந்துடுறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து ராஜாவே வந்து எதிர்க்க துணிஞ்சு வந்து இவங்க இருந்துடுறாங்க. ஆஃப்டர் ஹி செட் டு பிளேஸ் ருக்குன் டிசன் ஃபிரோஸ் ஆன் த த்ரோன். ஸோ அவங்க வந்து தான் வந்து இந்த
ருக்குன் உத் தின் ஃபிரோஸ் இவங்களை வந்து த்ரோனில் அமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த 40 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா சாட் டு கவுண்டர் த ஸோ இந்த டைமில் வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்த ரஷ்யா பற்றி நம்ம பார்க்குறோம். என்னன்னா வந்து ரஷ்யா சாட் டு கவுண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டர்க்கிஷ் நோபல்ஸ். அது ரொம்பவே வந்து இப்போ வந்து அந்த 40 பேரை இவங்க நியமித்த காரணம், இல்துமிஷ் நியமித்த காரணம் வந்து எல்லா எதிர்த்து சேர்ந்தவங்களும் வந்து ரூலிங்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் வந்து சேர்ந்திருக்காரு. பட் ஆனால் வந்து அவங்க வந்து ராஜாவுக்கு எதிர்த்தவனே திரும்பிடுறாங்க. ஸோ இல்துமிஷ் இறந்ததுக்கப்புறம் அவங்களே முடிவு பண்ணி ருக் உத் தின் ஃபிரோஸ் அப்படிங்கிறவங்க கொண்டு வராங்க. பட் ரஷ்யா யாருன்னா இல்துமிஷோட டாட்டர். இவங்க வந்து இதை அப்போஸ் பண்ணி டர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டர்க்கிஷ் வந்து 40 பேரையும் வந்து கலைச்சிட்டு இவங்க வந்து புதுசாக ஒரு செட் ஆஃப் டர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து கொண்டு வராங்க. யாருன்னா ரஷ்யா. This was naturally represented by the Turkish nobles who got both of them murdered. Thus, in the absence of the rule of primogeniture, the nobles sided with the any claimants. அதாவது ஒரு நிலையான ஆட்சி இல்லாட்டத்தில் வந்து நோபல்ஸ் வந்து அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆட்சி கமத்துறதுல வந்து குறியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த பேரா. அலாவுதீன் கில்ஜி also took stern measures against the Turkish nobles by employing spies to report to him directly on their clandestine and போஃபிடியோஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து ஸ்பை அமைச்சு இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து க்ளீனாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கக்கூடாது, இவரோட ஆட்சி காலத்துலையும் சரி இவரோட ஆட்சி காலத்துக்கு அப்பயும் சரி அப்புறமும் சரி இந்த மாதிரி ஒரு டர்க்கிஷ் நோபல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அலாவுதீனோட இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அலாவுதீனோட இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு வேஸ்டான எம்பையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து மேரேஜ் அலையன்சஸ் பிட்வீன் ஃபேமிலிஸ் ஆஃப் நோபல் மென் ஆர் பெர்மிட்டட் ஒன்லி வித் கன்சென்ட் ஆஃப் சுல்தான். அதாவது சுல்தானோட அலாவுதீனோட இது கட்டுப்பாட்டை தான் வந்து மேரேஜ், ஈவன் அந்த நோபல்ஸோட மேரேஜ் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ரிஃபார்மாக பார்க்கப்படுது. He curbed the powers of traditional village officers. வில்லேஜில் இருக்கவங்க வந்து வரி கட்டுறதை வந்து இவர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. டேரெக்டாக வந்து யார் வரி கட்டுறாங்களோ அவங்க வந்து டேரெக்டாக கவர்மெண்ட்கே கட்டிட்டோம். இன்ஸ்டெட் வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் வந்து அது பே பண்ணி அங்கேருந்து வர்றதை விட டேரெக்டாக கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காரு. கேம்பிளிங் வந்து ரொம்பவே தடை செய்கிறாங்க. However, the widespread violations of prohibitions eventually forced the Sultan to relax the restrictions. ஸோ அலாவுதீன் கலெக்டட் லேண்ட் டேக்ஸஸ் டேரக்ட்லி ஃப்ரம் த முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. வில்லேஜ் ஹெட்மேன் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் ப்ரெஷர் வந்து மெயினாக யார் மேலே இருந்திருக்குன்னா ரிச் மேலே தான் இருந்திருக்கு, பணக்காரர்கள் மேலே தான், ஏழைகள் மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ போஸ்டல் சிஸ்டமும் வந்து கொண்டு வந்திருக்காரு. யாருன்னா அலாவுதீன். சுல்தான்ஸ் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். ஸோ அலாவுதீன் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னா அவரோட சோல்ஜருக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஷில் பே பண்ணுறதுல வந்து இவர் தான் அந்த நடைமுறை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காரு. மோரோவர் அலாவுதீன் ஹேட் டு மெயின்டைன் எ ஹியூஜ் ஸ்டாண்டிங் ஆர்மி. இந்த ஸ்டாண்டிங் ஆர்மி தான் வந்து அலாவுதீனோட ப்ளஸ்ஸே. ஸோ வாரில் கலெக்ட் பண்ண வார் இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சுல்தானோட இந்த அலாவுதீனோட பீரியடில் வந்து அந்த ஆர்மி மெயின்டைன் பண்ண தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Transaction in bazaars, the buying and selling and bargaining made were all reported to the Sultan by his spies. ஸோ அந்த மார்க்கெட் சைட்லேயுமே வந்து ஸ்பைஸ்லாம் அமைச்சு எந்த அளவுக்கு அந்த பார்கெனிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு இவரோட ஆட்சி வந்து இருந்திருக்கு. ஸோ முக்கியமாக என்ன வந்து எதனா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அந்த கேஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு டிஃபிஷியன்சி இன் வெயிட், ஒரு எடை போடுறதுல வந்து எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளஷை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த இடத்துலேயே வந்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து நிறைவேற்றிருக்காங்க. யாருன்னா அலாவுதீன் கில்ஜியோட ரூலில். ஸோ அலாவுதீன் இவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா அலாவுதீன் வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. யாருன்னா வந்து கிசீர் கான், அவரோட எல்டஸ்ட் சன்னை வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து யார் மேலே ரொம்பவே கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா மாலிக் கஃபூர். இது மேலே தான் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ மாலிக் கஃபூர் வந்து இவர் வந்து அந்த கவர்மெண்டோட அத்தாரிட்டி வந்து எடுத்துக்கிறாரு. இந்த கஃபூர்ஸ் ரூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 days தான் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. யாரோட இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோஸ்டேல் நோபல்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த நோபல்ஸ் வந்து அலாவுதீன் காலகட்டத்திலே வந்து அலாவுதீன் வந்து ரொம்பவே எதிர்த்து இருந்தாங்க. பட் ஆனால் ஸோ அவங்க வந்து இந்த கஃபூரை வந்து அசாசினேட் அதாவது கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் உள்ளே வராங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மாலிக் கஃபூர் வந்து வராரு. thereafter there were a serious murders which culminated Ghazi Malik, a veteran of several campaigns against the Mongols. ஸோ காசி மாலிக்கும் வந்து அலாவுதீனோட ஒன் ஆஃப் த ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் வந்து த்ரோனுக்கு வராரு எப்போனா வந்து 1320 அஸ் கியாஸ் உத்தீன் துக்லக்.
இந்த பேர்லாம் வந்து இவங்களே இவங்களுக்கு சூட்டிக்கிறது தான் இந்த பேர்லாம். பேஸ்ட் ஆன் வந்து இந்த பேர் எதை வச்சு ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ஆக்சுவலாக வந்து இவங்க ஸ்லேவ் தான், பட் ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊரை வச்சு இவங்க வந்து இந்த பேர் வந்து அவங்களே சூட்டிக்கிறாங்க. He murdered the incumbent Khalji under Khusrau and thereby prevented anyone from Khalji dynasty claiming the throne. And இப்போ இவர் வந்து யாரை வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா, இன்கம்பன்ட் கல்ச்சி, அதாவது கடைசியில் இருக்க கல்ச்சி ரூலர்ஸ்லாம் வந்து இது யார் அப்படின்னா குஸ்ராவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்ச்சி ரூலரை கொண்டுட்டு இவர் வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு. ஸோ துக்ளக் டைனஸ்டி வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அப்படின்னா 1414. ஸோ கியாசுதீன் துக்ளக் இவரோட ரூல் தான் வந்து இது பண்ணுறாங்க 1320. ஸோ இது வந்து லாஸ்டான பீரியட். எவ்வளோ நாள் வரைக்கும் நடந்திருக்குன்னா 1414 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ 1320 1324 வரைக்கும் கியாசுதீன் துக்ளக் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. ஃபாலோட் பாலிசி ஆஃப் ரீகன்சிலேஷன் வித் நோபல்ஸ், அதாவது நோபல்ஸோட ஒரு ஒத்துழைச்சு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ரூல் தான் வந்து இவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 days later இவரோட ஆட்சி காலத்தில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஒரு லேர்ன்டு இதுதான் வந்து, பட் ஆனால் ஒரு எஜுகேட்டட் ஃபெலோ தான் வந்து இந்த முகமது துக்ளக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலுமே வந்து இவரோட ஆட்சி காலத்தை வந்து ரொம்பவே நிறையாவே வந்து ஒரு குயல் நிலைஞ்ச காரம் வந்து சில ஹிஸ்டரிஸ் வந்து சொல்கிறாங்க. இவருக்கு வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் ஐடியா இருக்குது, பட் ஆனால் வந்து ஒரு அலாவுதீன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் வந்து இவர்கிட்ட மிஸ் ஆனது வந்து நிறைய ஹிஸ்டரிஸ் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து துக்ளக்கோட எம்பையர். அதாவது இது அப்படி சொல்ல போனால் அலாவுதீனோட எம்பையர் தான், அதே வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஃபார்மேட்டில் வந்து துக்ளக் வந்து ரூல் பண்ணார் இந்த சைடில். ஸோ அதுதான் வந்து இந்த துக்ளக்கோட எம்பையர். ஸோ துக்ளக் பண்ண முதல் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல். அதாவது இது வரைக்கும் பண்ணவங்க எல்லாமே வந்து டெல்லியை வந்து சென்டர் சிட்டியாக வந்து வச்சு தான் வந்து இது வரைக்குமே வந்து ரூல் பண்ணாங்க. பட் ஆனால் இவர் வந்து மாற்றலாம். அதாவது தேவகிரினா வந்து இப்போ இருக்க மகாராஷ்டிரா சொல்கிறோம் இல்லையா, தௌலதாபாத் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து தேவகிரி. ஸோ இங்கே வந்து மாற்றுறாரு, கேபிட்டல் வந்து மாற்றுறாரு. பட் ஆனால் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து அந்த மாற்றின இது வந்து ஒரு தப்பான முடிவு அப்படின்னு சொல்லி இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து மறுபடியும் வந்து டெல்லிக்கு போகிறாங்க ரிட்டன். அப்போ வந்து டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்காகவும் சரி, ஹிஸ்டோரியனோட ரெக்கார்ட்ஸ்லையும் சரி நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இவரோட காலகட்டத்தில் வந்து டோக்கன் கரன்சி முறை வந்து கொண்டு வராங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த கேபிட்டல் வந்து மாற்றுறாங்க இல்லையா, அதிலே வந்து அரசாங்கம் வந்து ரொம்பவே நிறையா செலவாயிருது. ஸோ அதனால் வந்து காப்பர் காயின்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு காயின் சில்வர் காயின் அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மதிப்பு இருக்கும். பட் காப்பர் காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த காப்பர் வந்து அந்த காலத்துல வந்து கல் நோட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால எக்கானமி வந்து ரொம்பவே சீரியஸாக வந்து பாதிக்குது. ஸோ அதனால இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த காப்பர் காயினுமே வந்து வித்ரா அதாவது பின் வாங்கிக்கிறாரு. ஸோ இது போக இந்த ரெண்டு இது தவிர்த்து வேற என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலி இன்னோவேட்டிவ் வாஸ் முகமது துக்ளக் ஸ்கீம் டு எக்ஸ்பேண்ட் கல்டிவேஷன். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஃபார்மர்ஸ் மேலே இருக்க டாக்ஸஸ்லாம் வந்து இவர் வந்து எடுக்கிறாரு. சுல்தான் எஸ்டாப்ளிஷ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வந்து வச்சிருக்காரு டு டேக் கேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அது பேர் என்னன்னா திவான் அமீர் கோஹி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பெரிய லோன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ துக்ளக் டைனஸ்டி மெயினாக பார்க்க போனோம் அப்படின்னா நிறையவே வந்து பொலிட்டிக்கல் சார்ந்ததாகவே வந்து இருக்கும். எந்த விதமான ஒரு இன்வேஷனோ மங்கோல் த்ரெட்ஸோ வந்து இருக்காத காலம் தான் வந்து இந்த துக்ளக்கோட டைனஸ்டி. ஸோ அலாவுதீன் கில்ஜி அவங்க ரூல் பண்ண டைமில் வந்து அவங்க டிஸ்டன்ட் டெரிட்டரிலாம், அதாவது இவ்வளோ பெரிய வேஸ்ட் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து அலாவுதீன் வந்து பிடிச்சிருக்காரு. பட் ஆனால் வந்து இந்த வேஸ்ட் டெரிட்டரியை வந்து ரூல் பண்ணுற எண்ணம் வந்து இவர் கிடையாது. நிறையா லேண்ட் வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணமாக இருந்துச்சு. பட் ஆனால் துக்ளக்கு வந்து அந்த டிஸ்டன்ட் இருக்க இடமும் வந்து நம்மளோட ரூலில் இருக்கணும், நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிற நினச்சவர் தான் வந்து இந்த துக்ளக் டைனஸ்டியில் இருந்திருக்கு. ஸோ பொலிட்டிக்கலான ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி கொடுத்தவன் தான் வந்து இந்த துக்ளக் சொல்லலாம். ஸோ அதனால டிஸ்டன்ட் ஏரியாக்கெலாம் வந்து டிஸ்டன்ட் பெங்கால், மதுரை, வாரங்கல் இந்த ஏரியாக்கெலாம் வந்து கவர்னர்ஸ் வந்து அமைக்கிறாரு. பட் ஆனால் அந்த கவர்னர்ஸ் வந்து பின்னாடி வந்து ரெபலின் இவருக்கு ஆப்போசிட்டாகவே வந்து புரட்சியாளராக மாறி இவரை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இவருக்கு அடுத்தது இந்த துக்ளக்கு அடுத்தது முகமது பின் துக்ளக் அது யார் வராங்க அப்படின்னா ஃபிரோஸ் துக்ளக். இவரோட ஆட்சி காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1351 1388. ஃபிரோஸ் ஃபாதர் ராஜா வாஸ் த யங்கர் பிரதர் ஆஃப் கியாசுதீன் துக்ளக். அதாவது இவருக்கும் ஃபிரோஸ் துக்ளக்குக்கும் முகமது பின் துக்ளக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கியாசுதீன் துக்ளக், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து துக்ளக் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தம்பி பையன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிரோஸ்
ஃபிரோஸ் துக்ளக்ங்கிறவர். இவங்க 2 பேருமே வந்து குராசான்ங்கிறது வந்து ஈரான் அப்படின்னு சொல்கிறோம். எப்போனா அலாவுதீன் கில்ஜி ரூல்லே வந்து வந்தவங்க. ஸோ இப்போ வந்து ராஜா, அதாவது கியாசினோட தம்பி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஜாட் பிரின்சஸ் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து எப்போ இறந்தாங்க அப்படின்னா ஜாட் பிரின்சஸும் இவங்களுமே வந்து இவங்க 7 இயர்ஸ், அதாவது ஃபிரோஸ் வந்து 7 இயர்ஸ் இருக்கும்போது வந்து 2 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபிரோஸ் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா வந்து கியாசுதீன் துக்ளக் கூட கண்ட்ரோலில் தான் இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வளர்ப்பு மகன் அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஃபிரோஸ் வந்து போயிடுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து இறந்தப்புறம் ஸோ ஆப்வியஸ்லி யார் வராங்க அப்படின்னா அந்த ஃபிரோஸ் துக்ளக் தான் வந்து ரூலுக்கு வராரு. வென் கியாசுதீன் ascended the throne, he gave ஃபிரோஸ், அதாவது கியாசுதீன் த்ரோனுக்கு வந்தபோது அவர் வளர்ப்பு மகன் தான் இந்த ஃபிரோஸ். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 12,000 ஸ்ட்ராங் cavalry force கொடுத்து இவர் ஒரு கமாண்டர் ஆக்கிறாரு. லேட்டர் ஃபிரோஸ் வாஸ் மேட் இன் சார்ஜ் ஆஃப் ஒன் ஆஃப் 4 divisions ஆஃப் த சுல்தானேட். ஸோ முகமது பின் துக்ளக் டைட் வித்தவுட் நேமிங் ஹிஸ் சக்சஸர். அதனாலேயே வந்து ஒரு குழப்பங்கள் மறுபடியுமே அங்கே ஃபர்ஸ்ட் துக்ளக் இருக்கா இல்லையா, துக்ளக் டெனசியில் அவர் வந்து ஒரு யாரை அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இது ஒரு இதில் இல்லை. ஸோ ஹிஸ் சன் ரெக்கமெண்டட் முகமத்ஸ் ஃப்ரெண்ட் கானே ஜஹான் வாஸ் ஏ மேர் சைல்டு. அதாவது அவரோட முகமது பின் துக்ளக்கோட ஆக்சுவல் சன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா முகமத் யாரை சொல்கிறாரு அப்படின்னா கானே ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் அவங்க வந்து ரொம்பவே ஒரு 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 வாலிப வயசில் வந்து தாண்டலை. அண்டர் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபிரோஸ் ascended the throne. வழக்கு மகனாக இருக்க இவர் வந்து த்ரோனை பிடிச்சிடுறாரு. The vizier of Firoz Tughlaq, the famous Kane Jahan, was a Brahmin convert to Islam. விசியர்னா வந்து எனிமி அப்படி சொல்லலாம். கானே ஜஹான் வாஸ், அவர் வந்து பிராமின்லேருந்து இஸ்லாம் கன்வெர்ட் ஆனவர். ஒரிஜினல் நோன் அஸ் கன்னு. ஹி வாஸ் கேப்சர்ட் டூரிங் த சுல்தானேட் கேம்பெயின்ஸ் இன் வரங்கல், பிரசன்ட் டே தெலங்கானா. ஸோ இவரை வந்து தான் வந்து நியமிக்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ ஃபிரோஸ் வந்து த்ரோனை பிடிச்சிடுறாரு. ஸோ இந்த ஃபிரோஸ் துக்ளக் வந்து ஃபாலோட் ஏ கான்சிலேட்டரி பாலிசி டுவர்ட்ஸ் த நோபல்ஸ் அண்ட் தியோலஜியன்ஸ். கான்சிலேட்டர்னா வந்து ஒரு ஒத்துழைச்சி போகிற பக்கம் தான் வந்து இந்த கான்சிலேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிரோஸ் ரிஸ்டோர்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஓனர்ஸ் ஹூ ஹேட் பீன் டிப்ரைவ்ட் ஆஃப் இட் டியூரிங் த ரெய்ன் ஆஃப் முகமது துக்ளக். ஸோ இவரோட இதில் வந்து மெயினாக இவருமே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு துக்ளக் டைனஸ்டியில் வந்து ஃபஸ்ட்டு 2 ரூல்லுமே வந்து ரொம்ப இன்வேஷன்ஸும் நம்ம பார்க்காத டைம் தான் இது. மங்கோல் த்ரெட்ஸுமே இல்லாத காலம் தான் இது. ஸோ இந்த டைத்தில் வந்து மெயினாக வந்து நீங்கள் இவங்களோட பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்து அந்த டேக்ஸ் பற்றி நாங்கள் சொல்கிறாங்க. அந்த ஜிஸ்யாங்கிற டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு டோனிங் அப் த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஹி ரெடியூஸ் செவரல் டாக்ஸஸ், ஹி அபாலிஷ்ட் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் டார்ச்சர் எம்ப்ளாய்ட் பை ஹிஸ் ப்ரெடிசஸர். ரொம்பவே ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறதா வந்து இந்த இதில் இருந்திருக்கு. ஹி ரீஇன்ட்ரடியூஸ்ட் த சிஸ்டம் ஆஃப் ஹெரிடிட்டரி அப்பாயின்மெண்ட்ஸ் டு ஆஃபீஸர்ஸ், எ ப்ராக்டிஸ் which was not followed by அலாவுதீன். அதாவது ஹெரிடிட்டரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் என்னன்னா, இப்போ ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுமே வந்து அவரோட அடுத்து வரவங்களை வந்து அவங்களோட பொசிஷனில் வந்து அமர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து இவர் கொண்டு வராரு. இந்த ப்ராக்டிஸ் வந்து அலாவுதீன் கில்ஜியில் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது கூட வந்து ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம். The slave department took care of the well-being of 1,80,000 ஸ்லேவ்ஸ் இருந்திருக்காங்க ஒரு டைத்தில் அப்படின்னு சொல்கிறோம். தேவர் ட்ரைன்ட் இன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாய்ட் இன் ராயல் ஒர்க் ஷாப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபிரோஸ் பாலிசி ஆஃப் சொல்லணும் இல்லையா, ஃபிரோஸ் வந்து ஒரு வாருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை இவரோட ஆட்சி காலத்து டைமில். இஸ் பெங்கால் கேம்பெயின் டு புட் டவுன் ஏ ரெபலியன் தேர் ஹவர் வாஸ் அன் எக்ஸப்ஷன். இது மட்டும்தான் வந்து இவரோட பீரியடில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக வந்து இருந்திருக்கு. பெங்காலில் இருக்க ரெபலியனை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இவர் ஒரு போர் நடத்திருக்காருங்கிற மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்திருக்கு ஃபிரோஸோட காலகட்டத்தில். His army slew thousands and his entry into Odisha on way helped the extract from the and the Bengal இது வந்து எப்படி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. A major military campaign of his period was against Sindh 1362ல. He succeeded in routing the அதே மாதிரி இவரோட சின்ன சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த இது சொல்றாங்க. ரிலிஜியஸ் பாலிசி, இது வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆர்த்தடாக்ஸ்னால் வந்து இஸ்லாம் மதத்தை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இம்போஸ் ஜிஸ்யா, அதாவது ஜிஸ்யா நம்ம முன்னாடி பார்த்தோம், யாரெல்லாம் முஸ்லீம்ஸ் இல்லையோ அவங்கள வந்து ஜிஸ்யா டேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பிராமின்ஸ் மேலேயுமே வந்து இந்த டேக்ஸ் வந்து இம்போஸ் ஆகுது. இது வந்து நிறைய டிரான்ஸ்லேஷனுமே வந்து நடத்திருக்காரு. சமஸ்கிருத ஒர்க்லேருந்து வந்து அரபிக்ஸில் வந்து துருக்கிய மொழிகள் அரபிக்ஸில் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து நடத்திருக்காரு. Fond of music, he is credited with establishing several educational institutions and a number of mosques, palaces and forts. அது முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த ஜிஸ்யாங்கிற டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இந்தியா குத்புதீன் ஐபக் இம்போஸ் ஜிஸ்யா ஆன் நான் முஸ்லிம்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ
ஸோ குத்புதீன் ஐபக் வந்து நான் முஸ்லிம்ஸ்க்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெவீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிஸ்யா வாஸ் அபாலிஷ்ட் பை த முகல் ரூலர் அக்பர் இன் த 16th century but was reintroduced by Aurangzeb in the 17th century. ஸோ ஃபிரிஸ் வந்து என்னென்ன பப்ளிக் ஒர்க்லாம் அண்டர்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ இறந்தார் அப்படின்னா 1388 ஆஃப்டர் மேக்கிங் ஹிஸ் சன் ஃபஹத் கான் அஸ் அன் அவர் தான் வந்து ஒரு ரூலராக வந்து இவர் வந்து நியமிச்சுட்டு போகிறாரு. வித்தின் 6 years டெத் 4 rulers succeeded him. ஸோ திமூஸ் இன்வேஷன். ஸோ லாஸ்ட் துக்ளக் யார் இருக்காங்க அப்படின்னா நசீருதீன் முகமது ஷா. இவர் வந்து இப்போ ஆட்சி காலம் வந்து 1394 1412 வரைக்கும் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவரோட டைமில் வந்து திமூர் அப்படிங்கிற குரூப், அந்த குரூப்லேருந்து வந்து இருக்கிறவர் வந்து இவர் இங்கே வந்து அச்சுறுத்திருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவருமே வந்து திமூருங்கிறவரும் வந்து சிங்கிஸ்கானோட சங்கதியில் வந்தவர் தான் அந்த திமூர். இவர் வந்து இன்வைட் பண்ண வராருன்னு தெரிஞ்சோடனே நசீருதீன் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு, மீன்ஸ் டெல்லி விட்டு ஓடிடுறாரு. ஸோ திமூர் வந்து டெல்லியை வந்து இன்வைட் பண்ணி நிறையா ஸ்லேவ்ஸ், இங்கே கார்பெண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்லேவ்ஸாக வந்து அழைச்சிட்டு போகிறாரு. நசீருதீன் மேனேஜ் டு ரூல். அப்புறம் வந்து மறுபடியும் அவர் போன அப்புறமே வந்து நசீருதீன் மறுபடியும் அங்கே போய் ரூல் பண்ணுறாரு 1412 வரைக்கும். ஸோ தென் த சையீத் அண்ட் லோதி டைனஸ்டிஸ் ரூல்டு த டிக்ளைனிங் எம்பையர் ஃப்ரம் டெல்லி till 1526. ஸோ நசீருதீனுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா சையத் டைனஸ்டி. ஸோ சையத் டைனஸ்டி யார் தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னா அந்த தர்கிஷ் மன்னர் திமூருங்கிறத வந்து தோற்றுவிக்கிறாரு. திமூர் அப்பாயிண்டட் கிசிர் கான் அஸ் டெபுட்டி. இவர் வந்து அந்த திமூரோட அந்த அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே டெல்லியில் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து கிசிர் கான் அப்படிங்கிறவர் வந்து இது பண்ணுறாரு. ஸோ அவங்களோட ரூல் தான் வந்து சையத் டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். சையத் டைனஸ்டி எஸ்டாப்ளிஷ்ட் பை கிசிர் கான் ஹேட் 4 sultans ruling up to 1451. The early Sayyid Sultans ruled paying the means திமூரோட சன்னுக்கு வந்து கப்பம் கட்டுறதா வந்து இந்த சையத் சுல்தான்ஸ் வந்து பண்ணுறாங்க. The rule is marked for the composing of தாரிக்-ஐ-முபாரக் ஷாஹி. இந்த எந்த ஆட்சி காலத்தில் இந்த இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ தாரிக்-ஐ-முபாரக் ஷாஹி பை யாஹியா பின் அஹ்மத் சிர் இந்தி. இவங்க வந்து இந்த புலவர் வந்து எந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்னா சையத் டைனஸ்டி காலகட்டத்தில். இவங்க ஏற்றினது என்ன அப்படின்னா தாரிக்-ஐ-முபாரக் ஷாஹி அப்படின்னு சொல்கிறோம். பை எண்ட் ஆஃப் தியர் ரூல் தி எம்பையர் வாஸ் லார்ஜ்லி கன்ஃபைன்ட் டு த சிட்டி ஆஃப் டெல்லி. ஸோ இந்த என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெல்லி சுல்தானேட் அந்த இப்போ டெல்லி சுல்தானேட் வந்து அந்த த்ரோனுக்காக இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த த்ரோனே வேணான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு டெல்லியை விட்டு ஒரு ஓரமான இடத்துல போயிட்டு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. யார் அப்படின்னா அலாம் ஷா ஆஃப் சையத் டைனஸ்டி. ஸோ இதுக்கப்புறம் யாருன்னா முகமது பின் குவாசிம்ஸ். இப்போ வந்து ஒரு சம்மரியாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சம்மரியில் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா முகமது பின் குவாசிம். இவர் தான் வந்து வராரு. எப்போனா வந்து 712 நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு, அதாவது போன கிளாஸ் இருக்கு இல்லையா, போன கிளாஸில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு, முகமது பின் குவாசிம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 decades வந்து அதுக்கப்புறம் யாருன்னா முகமது கஸ்னி வந்து ஃபஸ்ட்டு 3 decades வந்து லூட் அண்ட் பிளண்டர் தான் நடக்குது, அதாவது கொள்ளை அடிச்சு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் கோரி வராரு. கோரி வந்து தான் வந்து ஒரு சுல்தானேட் ரூல் வந்து இந்தியாவில் வந்து வேறு விட்டுருது. அப்போவுமே வந்து டெல்லி வந்து மெயினாக வந்து பிக்சரில் இல்லை, லாகூர், முல்டான், கவுனஜ் இந்த ஏரியா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா ராஜ்புட் ரூலர்ஸ் வந்து இந்த டைமில் வந்து அவங்களோட இதை வந்து இழக்கிறாங்க, பவர் வந்து இழக்கிறாங்க. ஸோ கான்ட்ரிபியூட்ஸ் ஆஃப் 5 dynasties that constitute the Delhi Sultanate focusing on the important rulers of Slave, Khilji and Tughlaq dynasty. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து சவரல் மிலிட்ரி கேம்பெயின் வந்து நடத்துகிறாரு. இவங்களுக்கு அப்புறம் முகமது பின் துக்ளக் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் மெஷர்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் சைடில் வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஃபிரோஸ் துக்ளக் வந்து வாரே வேணாம், நான் வந்து ரூல் மட்டும் ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ரூலில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி வந்து கொண்டு வராரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு திறமை இல்லாததுனால யார் வராங்க அப்படின்னா திமூர் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ திமூர் இன்வேஷன் நடந்த அப்புறம் ஃபைனலாக வந்து சையீத் வராரு. அதுக்கப்புறம் லோதி வராரு. லோதி டைனஸ்டி வந்து எண்ட் ஆகிற காலகட்டத்தில் எப்படி எண்ட் ஆகுதுன்னா பாபர் வந்து லோதி வந்து தோக்கடிக்கிறாரு. ஸோ அதனால் லோதி டைனஸ்டி வந்து எண்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு ரீகேப். ஸ்லேவ் டைனஸ்டி, கல்ஜி டைனஸ்டி, துக்ளக், சையத், லோடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயர்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா பலூல் லோடி, அப்புறம் சிக்கந்தர் லோடி, அப்புறம் இப்ராஹிம் லோடி. இவங்களோட இயர்ஸ்லாம் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்கிறது தான் வந்து பேட்டில் ஆஃப் பானிபட். யாருன்னா பாபர்.
ஸோ இந்த செஷன் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து முக்கியமாக கில்ஜி டைனஸ்டி, அப்புறம் வந்து துக்ளக் டைனஸ்டி, அவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஏன்சிங் ஹிஸ்ட்ரி வந்து புதுசாக ஆட் பண்ண டாபிக் இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்கு அதிகமாக வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்க்கு போயிருக்கலாம், பட் ஆனால் நம்ம வந்து போவேணாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம கொஞ்சம் இதில் வந்து என்னென்ன ஐடியாஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு 4 ஆப்ஷன் நம்ம கண்முடி இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குங்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வரணும் இல்லையா, அதுக்காக வந்து இந்த லெசன் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் நம்ம போயே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த செஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த உங்களோட டவுட்ஸ் இல்லை வேறு எதனா வந்து தப்பாக சொல்லியிருக்கோம் இல்லை எதனா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இந்த நோட்ஸ் நீங்கள் கிடைக்கும் அப்படின்னா www.ikstudy.com வந்து கிடைக்கும். கண்டிப்பாக அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இப்போ லாகின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வீக்லி என்ன நடத்துகிறோமோ டோட்டல் பேக்கேஜாக வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லா வீக்லி அப்டேட்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்கெடியூல் இருக்க போகுது அடுத்த வீக் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் IQ டைப் பண்ணாலே வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே தேங்க்யூ ஃபார் லிசனிங். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லென்த்தியாகவே போயிட்டுருக்கோம் எல்லா வீடியோவும். ஸோ கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் உங்களை வந்து வேறு ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.